கர்த்தருடைய நாம மகிமை உண்டாவதாக. நம் யாவரும் வேதத்தை எடுத்துக்கொள்வோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய இருதயத்தை நாம் திருப்புவோமாக. லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 2வது அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 36 38 வசனம் வரையிலும் யாராகிலும் வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஆசேருடைய கோத்திரத்தாலும் பானுவேலின் குமாரத்தியுமாகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தால் அவள் கன்னி பிரயாயத்தில் விவாகமானது முதல் 7 வருஷம் புருஷனோடே வாழ்ந்தவளும் அதிக வயது சென்றவளுமாய் இருந்தாள். ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். அவளும் அந்நேரத்திலே வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினார். இன்றைக்கு ஒரு கிறிஸ்மஸ்னுடைய காலங்களில் பேசப்படுகிற ஒரு வார்த்தையை ஆண்டவர் என் உள்ளத்தில் கொடுத்தார். அதை நாம் இன்றைக்கு தியானம் பண்ண போகிறோம். கடந்த வாரத்திலும் அப்படி தான் ஒரு வார்த்தை ஆண்டவர் கொடுத்தார். அது கரிசனை உள்ள கரங்கள், கருணை உள்ள கரங்கள் என்று சொல்லி நம்ம தியானித்தோம். நீங்களும் அந்த செய்தியை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள். அந்த ஆன்லைனில் பார்க்குறதான ஒரு 100க்கும் மேற்பட்டதான ஆண்டவருடைய பிள்ளைகளும், அதே சமயத்தில் ரட்சிக்கப்படாத சில நண்பர்களும் அதை கேட்டு கண்டிப்பாக இது ஒரு கிறிஸ்மஸ் காலத்திற்கு வேண்டிய ஒரு செய்தி, இந்த குணம் எல்லாருக்கும் இருக்க வேண்டும் என்றுதான ஒரு ஃபீட்பேக்கெல்லாம் நம்ம கேட்குறோம். ஸோ நமக்காக மட்டும் இந்த வார்த்தை அல்ல, இந்த வார்த்தையானது இந்த மீடியாவில் யூடியூப் மூலமாக செய்திகளை கேட்குறவர்களுக்கும் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அல்லேலூயா. அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை, ஆண்டவருடைய ஆசீர்வாதம், எங்களுடைய ஜெபம் எப்போதும் அவர்களுக்கு இருக்கும் என்பதையும் நான் இந்த இடத்துல என்ன செய்கிறேன், பதிவு செய்ய விரும்புகிறேன். இந்த கிறிஸ்மஸ் நாளில் விசுவாசத்தின் மாதிரி அன்னாள் என்றதான ஒரு தலைப்பில் இந்த செய்தியை நம்ம தியானிக்கிறோம். விசுவாசத்தின் மாதிரி அன்னாள். ஸோ இந்த அன்னாளுடைய வாழ்க்கை பார்த்திங்கன்னா மிகவும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திற்கு பாத்திரமாக இருந்த ஒரு மகளாக இருக்கிறாங்க. நீங்கள் பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு அன்னாளை குறித்து எப்பயுமே கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய செய்தியை கேட்டிருப்பீங்க. அவங்கள குறித்து பேசும்போதெல்லாம் என்ன பேசுவோம் கேட்டிங்கன்னா, அன்னாள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போய் ஜெபித்தார்கள். ஏன் ஜெபித்தார்கள்? அவங்களுக்கு குழந்தை இல்லை, அதனால் அவங்க போய் கர்த்தருடைய ஆலயத்தில் ஜெபித்தார்கள். ஆண்டவர் அவங்களுடைய ஜெபத்தை கேட்டார், அவங்களுக்கு ஆண்டவர் குழந்தைய கொடுத்தார். புரியுதுங்களா? குழந்தை இல்லாத நேரத்திலும் அவங்க புருஷன் சொல்கிறாரு, நான் 10 பிள்ளைய காட்டிலும் உன்னை என்ன செய்கிறேன், அதிகமாக நேசிக்கிறேன். அப்போ ஒரு எல்கானா அவங்களுடைய புருஷனால் அதிகமாக நேசிக்கப்பட்டதான ஒரு மனைவி தான் அன்னாள். அவங்களுடைய கஷ்டம் குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு அழுது ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவர் அற்புதத்தை செய்தார். அது பழைய ஏற்பாட்டு காலத்தினுடைய அன்னாள். புதிய ஏற்பாட்டு காலத்தினுடைய அன்னாள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிறிஸ்மஸோடு கூட ஒரு சம்பந்தப்பட்டவங்க, தொடர்புள்ளவங்க. இந்த அன்னாலும் பார்த்திங்கன்னா விசுவாசித்தவர்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவர்கள், பக்தியாக வாழ்ந்தவங்க, ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்ந்தவங்க. இவங்களை குறித்து சொல்லும்போது இவர்களும் ஜெபிக்கிறவர்கள். அப்போ அந்த அன்னாளுக்கும் இந்த அன்னாளுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. புரியுதுங்களா? இந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 2வது அதிகாரத்தில் சில கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தவங்களுடைய லிஸ்ட் இருக்குது. மரியாள், யோசேப்பு யாருக்கு கீழ்ப்படிந்தாங்களா? கர்த்தருக்கு கீழ்ப்படி. சிமியோன், அன்னாள் யாருக்கு கீழ்ப்படிந்து? கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய ஆலயத்தில் இருந்தவங்க. அப்போ கீழ்ப்படிந்தவர்களும் இவர்கள் தான். கிருபை கிடைச்சது. கிறிஸ்மஸ் என்றாலே நான் ஒரு
கடந்த வருடங்களில் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். என்னுடைய டைரியில் பார்க்கும்போது கிறிஸ்மஸும் கிருபையும் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். அப்போ கிறிஸ்மஸ் சொன்னாலே கிருபை அங்கே காணப்படுது. ஏன்னா கிறிஸ்து பிறப்பது எப்படி பிறந்தாரு? அநேகர் எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்க, அநேக கன்னிஸ்திரிகள் எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்க. இயேசு கிறிஸ்து கன்னி வயிற்றில் பிறப்பார் என்று சொன்னதுனால அநேக கன்னிஸ்திரிகள் வெயிட் பண்ணாங்க. ஏன் வயிற்றில் இயேசு கிறிஸ்து பிறக்க மாட்டாரா, மேசியா பிறக்க மாட்டார் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்க. ஆனால் கிருபை யாருக்கு கிடைச்சிது? மரியாளுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. சரி, நான் இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அன்னாளுடைய பெயர் விளக்கம் என்ன தெரியுங்களா? கிருபை. என்ன சொல்லுங்க? கிருபை. இப்போ இந்த அம்மாவுடைய வாழ்க்கையை நீங்கள் நான் மிக முக்கியமாக அவர்கள்கிட்ட காணப்பட்டதான ஆவிக்குரிய சில குணங்களை நான் 3 குணங்களை நான் உங்களோடு கூட தியானிக்க விரும்புகிறேன். முதலாவது குணம் என்ன தெரியுங்களா? கர்த்தரின் கிருபையில் அவர்கள் வாழ்ந்தாங்க. எந்த கிருபையில் வாழ்ந்தாங்க சொல்லுங்க? கர்த்தரின் கிருபையில் வாழ்ந்தாங்க. அப்போ நீங்கள் நினைக்கலாம், எப்படி அவங்க கர்த்தருடைய கிருபையில் இருந்தாங்க? அவங்களுடைய பேரே என்னதான் சொல்லுங்க? கிருபை தான். அப்போ நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள், அவங்களுடைய லைஃப்பை குறித்து இங்கே சொல்லப்படுகிறது. அவங்க எப்படி இருந்தாங்களாம்? இள வயதிலே திருமணம் முடித்தவர்கள். ஐ திங்க் ஒரு சில குறிப்புகள் என்ன சொல்கிறாங்கன்னா, பழைய ஏற்பாட்டு அந்த காலகட்டத்தில் அவங்க ஒரு 12 வயதில் திருமணம் ஆகியிருக்கலாம். சரிங்களா? இப்போ 7 வருஷம் தன்னுடைய புருஷனோடு கூட வாழ்ந்துருக்கிறாங்க. அதுக்கப்புறம் 84 வருஷம் அவர்கள் விதவையாக இருந்திருக்கிறாங்க. புரியுதுங்களா? இப்போ இந்த காலகட்டம் நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள், கடினமான காலகட்டமாக இல்லையா? கடினமாக இருந்திருக்குமா இல்லையா? ஏன்னா அவங்க சந்தோஷமாக வாழ்ந்தார்கள் என்று அங்கே சொல்லப்படலை. 84 வயது வரையிலும் அவர்கள் எப்படி இருந்தாங்க? விதவையாய் வாழ்ந்துருக்கிறாங்க. அப்போ நான் பின்னுள்ள காரியங்களை நான் சொல்கிறேன். அந்த காலகட்டத்தில் விதவைகளை அநியாயமாக அவர்கள் என்ன செஞ்சாங்க? நடத்தின சில காரியங்களும் அங்கே இருக்கிறது. அதனால தான் ஆண்டவர் விதவைகளை நியாயமாக நடத்து என்று சொல்லி யாத்திராகமத்தில் 22வது அதிகாரம் 22வது வசனத்தில் மிக தெளிவாக சொல்லுகிறார். அவர்கள் கடினமான ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்தாங்க. எனவே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்கிறாரு, நீங்கள் விதவைகளை என்ன செய்யணும்? ஆதரிக்கணும், அவர்களை போஷிக்கணும், அவளை பரிசுத்தமாக நடத்தணும் அப்படி என்று சொல்லியிருக்கிறார். ஈவன் பார்த்தீங்கன்னா தீமோத்தேயுக்கு பவுல் சொல்லுவார், மூத்த விதவைகளெல்லாம் கவனிக்கணும், பராமரிக்கணும், இளம் விதவைகளை எப்படி நடத்தணும் தீத்துவுக்கும் சொல்கிறார். ஸோ அப்போ அந்த காலகட்டத்தில் இந்த போராட்டம் இவங்களுக்குள்ளே இருந்துக்குது. அப்போ ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையை சமுதாயத்தில் சந்தித்தவர் தான் இவங்க. ஒரு கஷ்டமான ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்தாங்க. அது மட்டும் இல்லை, அவங்களுடைய கோத்திரம் என்னன்னு சொல்லப்படுது இந்த வசனத்தில்? ஆசேருடைய கோத்திரம். அவங்க கோத்திரம் எப்படிப்பட்ட கோத்திரம்? ஆசேருடைய கோத்திரம். இப்போ இந்த ஆசேருடைய கோத்திரம் ஏன் இங்கே மென்ஷன் பண்ணப்படுதுங்க அப்படின்னா, 10 கோத்திரங்கள் வடக்கு ராஜ்யமாக இருந்தது. சரிங்களா? அந்த 10 கோத்திரமும் அசிரியா ராஜாவினால பிடிக்கப்பட்டு சிறையிருப்பில் இருந்தது. இவர்கள் இஸ்ரவேல் மக்கள் என்ன சொல்லுவாங்க கேட்டீங்கன்னா, இவர்கள் இழந்து போன கோத்திரங்கள் சொல்லுவாங்க, காணாத போன ஆடுகளை போல என்று சொல்லுவாங்க. ஆனால் இல்லை, ஆண்டவர் 12 கோத்திரத்திலும் கடைசி நாட்களில் 12 கோத்திரத்தார்களும் ஆண்டவர் தீர்க்க தரிசனத்தை வைத்திருக்கிறார். அவர்கள் அனைவரும் தேவனை தேடுகிற ஒரு காலம் வரும் என்று ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதுக்கு அடையாளமாக தான் இழந்து போன கோத்திரத்தில் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்ததான இந்த கோத்திரத்தில் இருக்கிறதான இந்த மகள் ஏதோ அமெரிக்காவில் இல்லைங்க, பல புத்தகங்களை சொல்லப்படுறாங்க, வேற ஏதாவது ஒரு நாடுகளில் அவர்கள் சிதறி போயிருக்கலாம் என்று சொல்கிறாங்க. அப்படி அவர்கள் சிதறி போகலை. இந்த அம்மா எங்கே வந்திருக்கிறாங்களாம்? எருசலேமில் இருந்தார்கள், இஸ்ரவேலுடைய நாட்டில் இருந்தாங்க. அப்போ இவங்க ஒரு விட்னஸுங்க, இழந்து போகலை. நாங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறோம், தேவன் கொடுத்ததான வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதான பூமியில் இருக்கிறோம் என்றதான ஒரு விட்னஸ் யாருங்க அப்படின்னா இந்த அன்னாள். அப்போ ஒரு நபரையும் தேவன் என்ன செய்யறதில்ல, கைவிடுவதே கிடையாது. இப்போ இந்த அம்மா எங்கே தங்கியிருந்தாங்க சொல்லுங்க? இஸ்ரவேலில்
அவர்கள் தங்கியிருந்தாங்க. அது மட்டும் இல்லை, இந்த அம்மாவுக்கு ஆண்டவர் ஒரு கிருபையை, மேலான கிருபையை கொடுத்துருந்தார். அந்த கிருபை என்ன தெரியுங்களா? இவங்க ஒரு தீர்க்கதரிசி. சாதாரணமான சும்மா தங்கியிருந்தாங்களா? இவங்க யார் சொல்லுங்க? தீர்க்கதரிசி. அப்போ தீர்க்கதரிசி என்றால் அந்த தீர்க்க தரிசனம் எங்கேருந்து வந்தது? கர்த்தரிடத்திலிருந்து வருகிறதான வார்த்தை, கர்த்தரிடத்திலிருந்து வருகிறதான வெளிப்பாடு. வரும் காரியங்களை, நிகழ்காரியங்கள், எந்த காரியமாக இருந்தாலும் கர்த்தரிடத்திலிருந்து பெற்று மற்றவர்களுக்கு அறிவிக்கிறதான ஒரு வரம். இது ஆவியானவர் கொடுக்குற ஒரு கிஃப்ட், ஆவியானவர் கொடுக்குற வரம். இந்த வரம் எல்லாருக்கும் கிடைக்காது. யாருக்கு கிடைச்சிருக்கு சொல்லுங்க? இந்த அண்ணாளுக்கு கிடைச்சிருக்குது. அப்போ பைபிளில் சில பெண்கள் தீர்க்கதரிசியாக இருந்திருக்காங்க. மிரியாம், தெபோரால் போன்றதான தீர்க்கதரிசிகள் இருந்திருக்கிறாங்க. ஸோ அந்த லிஸ்ட்டில் யார் வந்திருக்கிறாங்க? இந்த அண்ணாள் வந்திருக்கிறாங்க. நல்லா கவனிக்கணும். இவங்க யார் சொன்ன நான் முன்னாடி? தள்ளப்பட்ட அடிமையாக இருந்த ஒரு கோத்திரத்துக்குள்ள ஒரு மகள், ஆசேருடைய கோத்திரத்தில் பிறந்தவங்க. சமுதாயத்தில் தள்ளப்பட்டு யாரும் இல்லாத கைவிடப்பட்டதான ஒரு விதவியாக இருக்கிறாங்க. அநீதி நிறைந்த ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. புரியுதுங்களா? இப்படிப்பட்டவங்க உங்கள் மனநிலை நல்லா யோசனை பண்ணி பாருங்க. எல்லாமே நன்றாக இருந்தால் கர்த்தரை தேடுவாங்க மக்கள். புரியுதுங்களா? ஒரு இழப்பு உண்டாகிவிட்டது என்றால் ஆண்டவரை தேடுறதுக்கு பிரியப்படுவாங்களா? எண்ணம் உண்டாகுமா? உண்டாக மாட்டாங்க. அவங்க வாழ்க்கை கசப்பாக இருந்தது. ஆனால் அந்த கசப்பை அவங்க பெட்டராக மாற்றினாங்க. என் வாழ்க்கை கசப்பான வாழ்க்கை கிடையாது, மகிழ்ச்சியான வாழ்க்கையாக வாழ வேண்டும், கர்த்தருக்காக வாழ வேண்டும், கர்த்தருக்கு பிரியமாக வாழ வேண்டும், விசுவாசத்தில் இன்னும் வளர வேண்டும் என்ற எண்ணம் அவங்களுக்குள்ள இருந்தது. இந்த பாடுகளும் கஷ்டங்களும் அவங்கள ஒன்றும் சேதப்படுத்தவே இல்லை. புரியுதுங்களா? அதனால தான் இவங்களை குறித்து சொல்லப்படுகிறது காரியம். வரம் பெற்ற ஒரு தீர்க்கதரிசியாக இருந்த இந்த அம்மாவுக்கு ஆண்டவர் பார்த்தீங்கன்னா இப்படி விசுவாசத்தில் இருக்கிற மகளுக்கு தான் தீர்க்காயுசை கொடுத்தார். பார்த்துங்க, அவங்க எப்படி இருந்தாங்களாம்? நான் சொன்ன கணக்கு பிரகாரம் சிலர் எழுதியிருக்கிறாங்க, குறைந்தபட்சம் 104 வயது வரைக்கும் வாழ்ந்துருப்பாங்களாம். எத்தனை சொல்லுங்க? எதுக்கு 104 வயதை கொடுத்தார் ஆண்டவர்? அந்த அம்மா எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க? கர்த்தரிடத்திலிருந்து கிருபை பெற்றாங்க. தன்னுடைய கடினமான ஒரு சூழ்நிலையெல்லாம் அவங்க ஒரு பொருட்படுத்தலை, ஆண்டவர் விட்டு பின்வாங்கி போகலை. அவர்கள் எப்படி இருந்தாங்கன்னா, கர்த்தருக்குள்ளே இருந்ததுனால கர்த்தர் ஏதோ ஒரு நோக்கம் அந்த அம்மாவுக்குள்ளே வைத்திருக்கிறார். அதனால் 104 வருடத்துக்கு மேலே அவங்க வாழ்கிறதுக்கு ஒரு தேவன் ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார், ஒரு தீர்க்காயுசை கொடுத்துருக்காருன்னா அது தேவனுடைய கிருபை தான். அந்த கிருபை பெற்ற அந்த அம்மா அவங்க செய்கிற காரியத்தை பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது கர்த்தருடைய சமூகத்தில் இருக்க கற்றுக்கொண்டாங்க. நீங்கள் வாசித்து பாருங்க, 37வது வசனத்தை படித்து பாருங்களா. ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். இங்க நல்லா கவனிங்க. 84 வருடம் விதவையா இருக்கிறாங்க, 104 வருஷத்துக்கு மேல வாழ்ந்தார்கள் என்று சொல்றாங்க. இவர்கள் என்ன தீர்மானம் எடுத்தார்கள்? என்ன செய்யணும்னு நினைத்தார்கள்? இந்த அண்ணாளுடைய எண்ணம் என்ன தெரியுங்களா? தேவ சமூகத்தை தேட வேண்டும், தேவ சமூகத்தில் இருக்கணும். புரியுதுங்களா? இன்றைக்கு சபைகளில் பல தரிசனம் இருக்குது, பல திட்டங்கள் இருக்குது, புதிய மெத்தடுகள் நிறையா இருக்குது. என்னதுக்கு? ஊழியம் செய்வதற்கு, சபையை நடத்துவதற்கு, சபையை நிர்வகிக்கிறதுக்கு. ஆனால் தேவன் ஒரு திட்டம் வைத்திருக்கிறாரு. அது என்ன திட்டம்னா, தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கிற ஒரு தேவ மனுஷனை கர்த்தர் குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்துறதுக்கு எவ்வளோ காரியங்கள் இருந்தாலும் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா ஒரு யோவான் சானகனை கர்த்தர் நியமித்திருந்த காரணம், அவன் தேவ சன்னிதானத்தில் அவன் ஜெபிக்கிறவனாக காணப்பட்டான். அப்போ கிறிஸ்மஸ் என்றால் என்ன சொல்லுங்க? கிறிஸ்மஸ் என்றால் மனிதனுக்கும் தேவனுக்கும் பிளவாக இருந்ததான அந்த பிளவை நீக்கி ஒரு பாலமாக ஒரு உறவை ஏற்படுத்துறதுக்கு ஒரு மத்தியஸ்தராக பிறந்திருக்கிற இயேசு கிறிஸ்து தாங்க கிறிஸ்மஸ். அப்போ இதை இந்த அம்மா எப்படி செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வாழ்க்கையில்
ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, தேவ ஆலயத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, உபவாசத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஜெபிக்காத ஒரு காரியத்தை நீங்கள் சக்ஸஸாக செய்யவே முடியாது. ஜெபந்தான் நமக்கு என்னவாக இருக்குது, அஸ்திபாரமாக இருக்குது. நீங்கள் சார்லஸ் பின்னி, அவர் ஒரு பெரிய பிரசங்கர், நல்ல பிரசங்கம் பண்ணுறவர். அவரிடத்துல கேட்டால், நீங்கள் எப்படி உங்கள் வாழ்க்கையினுடைய சக்ஸஸ், எப்படி உங்களுடைய பிரசங்கம் ஒரு சக்ஸஸாக இருக்கிறதுக்கான காரணம் என்ன கேட்டிங்கன்னா, அவர் சொல்கிறது எல்லாம் முழங்கால் தான். என்ன சொல்லுங்கள், முழங்காலில் நில்லுங்க. இப்போது நீங்கள் இந்த பைபிளில் முழங்காலில் நின்று ஜெபித்ததான ஒவ்வொரு ஊழியக்காரர்களுடைய சக்ஸஸ்ஸு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருந்தது. அப்போ நீங்களும் நானும் என்ன செய்யணும்னா, ஒரு ஆசீர்வாத ஒரு ஊற்றா ஒரு வாய்க்காலாக கர்த்தர் நம்ம வைத்திருக்கிறார். அப்போ தேவ சமூகத்தில் போய் ஒரு ஆசாரியன், ஒரு விசுவாசி எந்த காரியத்துக்கெல்லாம் நம்ம போய் ஜெபம் பண்ண போகிறோமோ அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு தேவனுடைய சமூகம் நம்ம நிறைக்கும். புரியுதுங்களா? தேவனுடைய பிரசன்னம் நம்ம நிறைக்கும். அந்த நிறைவான பிரசன்னத்தை எங்கே வந்து கொடுக்கணும் சொல்லுங்கள், தேவ பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். அந்த தேவ காரியங்களுக்கு அதை நிறைவேற்றணும். ஒரு தேவ மனிதன் இப்படியா எழுதியிருந்தார். என்ன கேட்டிங்கன்னா, ஜெபிக்கிற ஒரு மனுஷன், ஒரு ஊழியக்காரன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்னா, ஒரு தங்க குழாயை போல இருக்கிறான். தண்ணீர் கடத்துக்கிற ஒரு தங்க குழாயை போல இருக்கிறான். அப்போ தேவ சமூகத்தில் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு, நிறைவான ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொண்டு, அதை என்ன செய்யணும், யார் கடத்தணும், மக்களுக்கு தேவையுள்ள மக்களுக்கு கடத்தணும். இப்படி கடத்துகிற அந்த தங்க குழாய்களில், அந்த பைப்பில் எங்கேயாவது ஒரு ஓட்டை இருந்ததுன்னா என்ன நடக்கும், அந்த அபிஷேகம் வீணாக போயிடும். எங்கேயோ ஒரு இடத்துல அடைக்கப்பட்டு இருந்ததுன்னா அந்த அபிஷேகம் ஒழுங்காக என்ன செய்யாது, வராது. தங்க குழாய் தான், உன் ஊழியம் தங்கமானது தான், உன் பேர் நல்ல விசுவாசி, ஜெபிக்கிற விசுவாசி, நீ போகிற ஆலயம் ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு ஆவிக்குரிய ஆலயம்தான். ஆனால் உன் பாத்திரத்தில் என்ன இருக்குது, ஒரு ஓட்டை இருக்குது, உன் குழாயில் ஒரு அடைப்பு இருக்குது. அப்போ நிறைவானது என்ன செய்யாது, அந்த அபிஷேகம் செயல்படாது. எனவே நம்ம ஒவ்வொரு நேரமும் சரி பண்ணுறதுக்கு எங்கே போகணும் சொல்லுங்கள், தேவ சமூகத்தில் நம்ம காணப்பட வேண்டும். இப்போ தேவ சமூகத்தை நம்ம வாஞ்சிக்க வேண்டும். உபாகமத்தில் 34வது அதிகாரம் 11ஆம் வசனத்தையும் 12ஆம் வசனத்தையும் படித்து பாருங்களா. அவன் இஸ்ரவேலர் எல்லாருக்கும் பிரத்யட்சமாய் செய்த சகல வல்லமையான கிரியைகளையும் மகா பயங்கரமான செய்கைகளையும் பார்த்தால் கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசேயை போல ஒரு தீர்க்கதரிசி இஸ்ரவேலில் அப்புறம் எழும்பினதில்லை. 12ஆம் வசனம், இதுவரையிலும் இப்படி அற்புதமாய் அதிசயமாய் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினது போல ஒரு தீர்க்கதரிசி எழும்பல. காரணம் என்னன்னா, இந்த மோசே எப்போது யாரை தேடினாரா, ஆண்டவருடைய முகத்தை தேட ஆரம்பித்தார். நீங்கள் சங்கீதம் 36:7-8 சொல்லப்படுது, மனுபுத்திரர் உமது செட்டையின் நிழலில் வந்தடைகிறார்கள். எங்கே வர்றாங்களா சொல்லுங்க, அவருடைய செட்டையின் நிழலில் வந்தடைகிறார். எதுக்காக வருகிறார்கள்? இப்போ தேவனுடைய பிரசன்னத்தை, தேவனுடைய வல்லமையை, தேவனுடைய அபிஷேகத்தை, தேவனுடைய பாதுகாப்பை, தேவனுடைய வரங்களை பெற்றுக்கொள்கிறதுக்கு எங்கே வராங்களாம், அவருடைய சட்டையின் நிழலில் வருகிறார்கள். அப்போ தேவ சமூகம் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்படுது. தேவ சமூகம் என்பது அவரது முகங்கள்னு சொல்கிறார். அவருடைய என்ன தான் சொல்லுங்கள், பன்மையில் சொல்கிறாரு, முகங்கள். முகங்கள்னு ஏன் சொல்கிறாரு, முகம் சொல்லலை, முகங்கள். அப்படின்றா தேவனுடைய உணர்வுகள், தேவனுடைய மனப்பாங்கு, இதெல்லாம் வெளிப்படுத்துறது எங்கே போனால் நமக்கு கிடைக்கும், தேவ சமூகத்தில் போய் உட்கார்ந்தாதான், தேவ சமூகத்தை வாஞ்சித்தாதான் அவருடைய உணர்வு நமக்கு தெரியும். அவர் சந்தோஷப்பட்டால் நம்ம சந்தோஷப்படுவோம், அவர் பாரப்பட்டால் நமக்கு என்ன கிடைக்கும், அந்த பாரம் கிடைக்கும். புரியுதுங்களா?
அவருடைய உற்சாகம் நமக்கு தெரியும், அவர் செய்ய போகிறதான காரியம் தெரியும். எப்போ கேட்டீங்கன்னா, நீங்கள் தேவ சமூகத்தை வாஞ்சித்து நம்ம தேடும் போது தான் அது வெளிப்படும். புரியுதுங்களா? தேவ சமூகத்தை தேடாத இருந்தால் இது என்ன செய்யாது, செயல்படவே படாது. அப்போ நம்முடைய ஊழியம், நம்முடைய செயல், நம்முடைய எந்த காரியத்தை செய்தாலும் நம்ம எதை வாஞ்சிக்கணும், தேவ சமூகத்தில் நாம் உட்கார்ந்து ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்கும்போது தான் நம்முடைய ஊழியம் சக்ஸஸாக இருக்கும், நம்முடைய வாழ்க்கை ஒரு சக்ஸஸாக அமையும். சரி, நம்முடைய ஊழியத்தில் கர்த்தர் இருப்பார். இல்லைன்னா பார்த்திங்கன்னா அது பிரயோஜனமற்ற ஒரு வாழ்க்கையாக இருக்கும். அப்போ நம்முடைய நேரங்கள், நான் உங்களை ஆல்ரெடி கேட்டேன் பார்த்தீங்களா, எத்தனை பேர் ரொம்ப பிஸியாக இருக்கிறீங்க, உங்கள் நேரம் எவ்வளோ வேகமாக ஓடுது, சிலருக்கு நேரமே ஓடாமல் இருக்குது அப்படி என்று நீங்கள் நினைக்கலாம். இந்த அம்மா, அந்த அண்ணால் எஞ்சிருக்கிற வாழ்க்கையை 84 வருடங்கள் விதவையாக இருந்த காலத்தில் அந்த அம்மா தீர்மானம் பண்ணது, எடுத்துக்கொண்டது என்னன்னு கேட்டீங்கன்னா, இரவும் பகலும் ஜெபிக்கணும். என் நேரத்தை எங்கே செலவு பண்ண போகிறேன், தேவ சமூகத்தில் செலவு பண்ண போகிறேன். இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்க, நான் ரிட்டையர்ட் ஆகிட்டேன், சீக்கிரமாக ரிட்டையர்ட் ஆகிட்டா சந்தோஷப்படு. அல்லேலூயா. சீக்கிரமாக ரிட்டையர்ட் ஆகிட்டா சந்தோஷப்படு. ஏன்னா இவ்வளவு காலம் ஒரு ட்ரெடிஷனான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த, உனக்காக நீ வாழலை. புரியுதுங்களா? உனக்காக வாழலை. காலையில் 4 மணிக்கு வந்து ஜெபம் பண்ணுறோன்னு வச்சிங்களா, ஜெபம் பண்ணிவிட்டு 5:30 மணிலேருந்து இந்த பிள்ளைகளை ஸ்கூலுக்கு கிளப்புறதுக்கு, இந்த பிள்ளைகளுக்கு அயன் பண்ணுறதுக்கு, சாப்பாடு கட்டுறதுக்கு, இந்த வேலை, இந்த பிள்ளைகளை ஸ்கூலுக்கு ஓடியாடுறது காலையிலே பரபரப்பாக இருக்கும். ஒரு நாள் ஒரு அம்மா ஃபோன் அடிச்சு, பாஸ்டர் என் பையன் காலேஜுக்கு போகிறான், ஒரு ஜெபம் பண்ணு சொன்னேன். நான் ஃபோன் அடித்து, அம்மா வண்டி ஓட்டிகிட்டு போகிறேன், பிள்ளைய ஸ்கூலுக்கு வண்டி ஏற்றி விட்டுட்டு உங்களுக்கு கண்டிப்பாக நான் கால் பண்ணி என்ன செய்கிறேன், ஜெபம் பண்ணுறேன்னு சொல்கிறேன். கடைசியில் ஒரு பிள்ளையை அனுப்பிட்டேன், மறந்துட்டேன். ஏன்னா இன்னொரு பிள்ளையை கிளப்பணும். சரிங்களா? அடுத்த 2வது பிள்ளையை கிளப்பி விடும்போது 8 மணி. அதுக்குள்ளே அந்த பையன் என்ன செஞ்சுட்டான், காலேஜுக்கே போயிட்டான். அடுத்து ஃபோன் அடிக்கிற 8 மணிக்கு, ஏம்மா அவன் பிள்ளைக்கு ஜெபம் பண்ண சொன்னேம்மா, அந்த பையன்கிட்ட ஃபோனை கொடுங்க கேட்கும்போது, பாஸ்டர் அவன் எப்பயே காலேஜுக்கே போயிட்டான். அப்போ பார்த்தீங்களா, காலை நேரத்தில் நீங்கள் ஃபோன் அடிச்சிங்கன்னா நம்மளை என்ன செய்ய முடியுது, பிடிக்க முடியல. இப்படி அடுத்தது நீங்கள் வேலைக்கு போகிறவங்களா இருந்தீங்கன்னா அடுத்தது வேலைக்கு போகணும், வேலைக்கு போய்ட்டு திரும்பி வரும்போது பல வேலை, இப்படி ஒரு ட்ரெடிஷனால வாழ்க்கையில் சிக்கப்பட்டு இருக்கிறீங்க. அல்லேலூயா. அதனால தான் சில நேரத்தில் ரெஸ்ட் தேவைப்படுது. இல்லைன்னா நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க, ஒரு ஃப்ரீயாக இருக்க மாட்டீங்க. நேற்றைய தினத்தில் ஒரு தம்பி தனியாக ஒரு பெரிய பேக்கை மாட்டிட்டு நின்றுன்னு நடக்க முடியாத எல்லாரையும் கையை காட்டிகிட்டே இருந்தான். நான், தம்பி உனக்கு என்னப்பா வேணும், என்னை கொண்டு போய் அந்த பஸ் ஸ்டாப்பில் விடுங்க தானே. வந்து உட்காருப்பா, ஏற்றிட்டு போனான். போகும்போது கேட்டேன், எந்த ஊர்லேருந்து வர? பெங்களூர்லேருந்து வரேன். எதுக்கு நீங்கள் தனியாக வந்துடுற, எல்லாம் நண்பர்களோடு வருவாங்க, நீங்கள் மட்டும் ஏன்பா தனியாக வந்திருக்கிற அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு இருக்கிற டிப்ரெஷனுக்கு நான் என் நண்பர்களோடு வந்தால் இன்னும் டிப்ரெஷன் ஆகிடுவேன், அதனால் நான் ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு, சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தனியாக வந்துருக்கிறேன்னு சொன்னான். அவன் சொன்ன, ஓன் டிப்ரெஷன் போகணுன்னாக்கா இயேசு கிறிஸ்துக்கிட்ட நான் ஜெபம் பண்ணிக்கிறேன், நீ தனியாக இருக்கும்போது சந்தோஷமாக இருக்கிறதுக்காக இயேசு உன் கூட இருக்கிறார் அப்படின்னு ஆண்டவரை பற்றி சொன்னேன் நான். இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, தனியாக இருந்தாலும் டிப்ரெஷனு, கூட்டமாக இருந்தாலும் டிப்ரெஷனு, குடும்பத்தில் இருந்தாலும் டிப்ரெஷனு. இன்றைக்கி டிப்ரெஷனே வாழ்க்கைக்கு காரணம் என்ன கேட்டினா, ஒரு மனிதன் தான் எதுக்காக வாழ்கிறானே தெரியாமல் பிஸியான ஷெடியூலில் வாழ்ந்துட்டு இருக்கிறான். தன் வாழ்க்கையினுடைய வயதுக்கு ஏற்றதான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு இன்றைக்கி தெரியல. 60 வயதுக்கு மேலே நான் வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிக்கணும்னு நினைக்கிற ஆள்லாம் இருக்கிறாங்க. உனக்கு ரிட்டையர்டு கொடுத்தது எதுக்கு சொல்லுங்கள்? ரிட்டையர்டு கொடுத்தது எதுக்கு? நீ என்ன செய்யணும், கர்த்தருக்கு பிரியமாக ஜெபம் பண்ணுறதுலையும் வேதம் வாசிக்கிறதுலையும் ஒன்று என்ன செய்ய, பக்தியாக காத்துக்கொள்றத இந்த வேலையிலேருந்து ஆண்டவரை விடுதலையாக்கி கொடுக்குறார். அதை விட்டுட்டு நம்மால் திரும்ப ஆரம்பத்தில் கல்யாணம் பண்ணாங்க பேர் அதே போல். சரிங்களா? எங்கப்பா இருக்கிற, வயசு எத்தனாவது, 60 வயது, எங்கே இருக்கிற, ஸ்கூலில் இருக்கிற. எதுக்கு நீ ஸ்கூலில் இருக்கிற? பேர பிள்ளை படிச்சுட்டு வருது, அதை கூப்பிட்றதுக்கு இருக்கிற. எப்போ கல்யாணம் ஆன புதுசில் என்ன செய்த, அதே வேலையை தான் செஞ்ச. கல்யாணம் ஆகி 60 வயசு ஆகும்போது என்ன வேலை செய்கிற, இப்போ உன் பிள்ளைக்கு செய்த, இப்போ பேர பிள்ளைக்கு செய்கிற. இதுக்காக உன் வாழ்க்கை ஆண்டவர் படைச்சார். ஒரு ஃப்ரீ ஆகிடுங்க. அல்லேலூயா. ஆரோவில் பகுதியில் வாக்கிங் போகும்போது ஒரு அழகான தம்பதியை நான் பார்ப்பேன், ரெகுலராக பார்ப்பேன். வண்டியில் அவங்களுக்கு குறைஞ்சது ஒரு 80 வயதுக்கிட்ட இருக்கும். அவர் வண்டி ஓட்டுவார், அந்த அம்மா பின்னாடி உட்காந்து வருவாங்க. இவங்களை பார்ப்பேன், இந்த வயதிலும்
எவ்வளோ சந்தோஷமாக சுற்றுறாங்க பாருங்க. நம்மால் பார்த்தீங்கன்னா தீண்டத்தக்காதம்ட்டு ஓடுறாங்க. வயதாகி போச்சு, நமக்கும் உனக்கும் சம்பந்தம் கிடையாது, கிட்ட வராதுன்னு ஓடுறாங்க. அவ்வளோ என்ன செய்கிறாங்க, சந்தோஷமாக 2 பேர் பிரியத்தே கிடையாது. சும்மா பேரப்புள்ள பேத்தி அது அந்த ஸ்கூலுக்கு அனுப்பி இதில் அந்த கடமை முடிஞ்சுது. அது யாருடையது? உன் பிள்ளையோடது. ஆமென். நீ விட்டு விலகு வா. இன்னைக்கு நிறைய பேர் 60 வயதில் பிரிஞ்சிருக்கிறான். ஏன் சொல்லுங்க? என் கடமைலாம் முடிஞ்சிருச்சு, நான் பிரிஞ்சிருக்கிறேன். இல்லை, 60 வயதுக்கு மேலே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் சொல்கிறேன், உனக்கு இனிமேல் தான் ஒரு புதிய வாழ்க்கை தொடங்குது. அது எந்த வாழ்க்கைனா, நீ கர்த்தரோடு இருக்கணும், நல்லா ஜெபிக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும், செய்ய வேண்டிய காரியத்தெல்லாம் செய்ய வேண்டியது இருக்குது. இந்த அம்மா அதை தான் முடிவு பண்ணாங்க. இனி எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எதுவும் கிடையாது, என்னுடைய நேரமெல்லாம் என்ன செய்யும், அதிக நேரம் கிடைக்கும். 60 வயசுக்கு மேலே நான் எங்கே இருப்பேன் கட்டினா, இந்த அம்மாவுடைய எண்ணம் தேவனுடைய ஆலயத்தை தேடுவேன். புரியுதுங்களா? தேவனுடைய ஆலயத்தை வாஞ்சித்தாங்க. அப்போ கர்த்தருக்காக எழும்பணும், பிரகாசிக்கணும் கேட்டிங்கன்னா என்ன செய்யணும் சொல்லுங்க? இரவும் பகலும் கர்த்தருடைய சமூகத்தை வாஞ்சித்தாங்க. மோசே இரவும் பகலும் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபித்து கொண்டிருந்தார். இயேசு கிறிஸ்து சொல்லப்படுது, இரவும் பகலும் 40 நாள் உபவாசித்து ஜெபித்து கொண்டிருந்தார். சாமுவேலை குறித்து சொல்லப்படுது, இஸ்ரவேலுக்காக அவர் ராஜாக்களுக்காக அவர் பாரப்பட்டு இரவும் பகலும் ஜெபித்து கொண்டிருந்தார்னு சொல்லப்படுது. சொன்ன வேதத்தில் இருக்குதா இல்லையா? யோசுவா ஆசரிப்பு கூடாரத்தில் இரவும் பகலும் அவர் தேவனுடைய வேலையை செய்து கொண்டிருந்தார். இப்போ இவங்களுக்கெல்லாம் எப்படி நேரம் கிடைச்சது? நெகேமியா இரவும் பகலும் உபவாசித்து பாவ அறிக்கை செய்து ஜெபித்து கொண்டிருந்தார். அதனால தான் அலங்காரம் கட்ட முடிஞ்சுதுங்க. வயதாகிட்டுன்னு சொல்ல தேவையில்லை, நேரம் இல்லைன்னு சொல்ல தேவையில்லை. உங்களுக்கு என்று வாழ்க்கையை பிரிக்கணும். அல்லேலூயா. உங்களுக்கு என்று ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. நான் இப்போது ஒரு கொடிய காலகட்டத்தில் இருக்கிறேன். அல்லேலூயா. 40 வயதுலேருந்து 50 வயது வரையிலும் பார்த்தீங்கன்னா மிக மிக பொறுப்பான வேலைகள் நிறையா இருக்குது. புரியுதுங்களா? இந்த பொறுப்பை விட்டு நம்மளால் ஓட முடியாது. ஆனால் நான் ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவரே 40லேருந்து 50 வயது வரையிலும் இந்த பொறுப்புகளுக்கு மத்தியில் உம்முடைய வேலை என்ன செய்யணும், நான் ஓடணும். 50 வயதுக்கு மேலே இது எல்லாத்தையும் விட்டுட்டு நான் ஓடணும் உமக்கு பின்னாடி. அல்லேலூயா. பிரிக்கணுங்க. ஒரு சிக்கலாக இருக்குது வாழ்க்கையை. அப்படியே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் சிக்கலாக சிக்கி கொள்ளாது. ஒரு தேவ மனிதனுக்கு இன்ட்ரெஸ்ட் எது தெரியுங்களா, வாஞ்ச எது தெரியுங்களா? தேவ சமூகத்தில் காத்திருக்கணும். எனக்கு ஒரு வாரம் கடந்து போய்விட்டது, ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் அதிகமாக ஜெபிக்கலைன்னா ரொம்ப வேதனையாக இருக்கும். கர்த்தருடைய சமூகத்துக்கு நேரம் கொடுக்கலையே, கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கிறதுக்கு நேரம் கொடுக்க முடியலையே, என்ன வாழ்க்கடா இது? ஏன் கேட்டீங்கன்னா ஒரு திருப்தி இருக்காது. அல்லேலூயா. ஈவன் பிரசங்கம் பண்ணும் போதே ஒரு திருப்தி இருக்காது. நிறைய பேர் தூங்குவீங்க. தூங்குறீங்களா இல்லையா? அரை குறையமாக தூங்கினா அரை குறையமாக ஜெபம் பண்ணிட்டு வந்துன்னு அர்த்தம். இரவும் பகலாக நான் ஜெபம் பண்ணியிருந்தேன்னா என்னிடத்துலேருந்து வருகிற வார்த்தை உங்களை தூங்க வைக்காது. அல்லேலூயா. அது தட்டி எழுப்போம். எப்படா முடிப்பார் நினைக்க மாட்டோம். நம்மால் தேவனுடைய ஆலயத்துக்கு வந்த உடனே நம்முடைய நோக்கம் எல்லாம் எப்போ முடிப்பார். அப்போ தேவனுடைய ஆலயத்தில் 84 வருஷமாக உட்கார்ந்து கொண்டு அவங்க நோக்கம் என்னவா இருந்தது? அவங்க ஏன் காத்திருந்தாங்க? ஒரு மேசியா வரப்போகிறார், நான் பார்க்க போகிறேன். அல்லேலூயா. அதுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன், எனக்கு ஒரு நோக்கம் இருக்குது. கர்த்தருடைய பிள்ளைகளோடு கூட என்ன செய்கிறேன், நான் உறவு வைக்கணும், ஐக்கியம் வைக்கணும், ஜெபிக்கணும், அந்த எண்ணத்தோடு கூட தான். அப்போ இரவும் பகலும் ஜெபிக்கிறதான ஒரு தரிசனம் நமக்குள்ளே இருக்கணும், எண்ணம் இருக்கணும். இந்த அம்மா சாதா ஜெபிக்கல, இவங்களை குறித்து சொல்லப்படுது உபவாசித்து ஜெபித்தாங்க. எப்படி சொல்லுங்க? உபவாசி. உப அப்படி என்றால் 2 என்ற அர்த்தம். வாசம் என்றால் சேர்ந்திருத்தல். உபனா 2, வாசம்னா. அப்போ தேவனும் மனுஷனும் இணைந்து ஜெபிக்கிறதான ஒரு ஜெபம் தான் உபவாசம். புரியுதுங்களா? அப்போ இந்த அம்மா இரவும் பகலும் ஜெபித்து உபவாசித்து கொண்டிருந்தாங்களா? யாரோடு இணைக்கப்பட்டிருந்தாங்க? தேவனோடு கூட இணைக்கப்பட்டிருந்தாங்க. இந்த ஜெபந்தான் நம்முடைய சபைக்கு தேவை. எத்தனை வருஷம் வாழ்கிறோம் என்றது நமக்கு முக்கியம் கிடையாது. எந்த அளவுக்கு கர்த்தரை தேடி இருக்கிறோம். அல்லேலூயா. எந்த அளவுக்கு தேவ சமூகத்தில் காத்திருக்கிறோம், எந்த அளவுக்கு நம்ம உபவாசித்து ஜெபித்திருக்கிறோம், எந்த அளவுக்கு தேவ சபையை நம்ம நேசிக்கிறோம் என்பது ரொம்ப முக்கியமானது. அப்போ நீங்களும் நானும் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வருகிற நீங்கள் ஜெபிக்கணும், ஆராதிக்கணும், கர்த்தரை புகழணும், கர்த்தரை பாடணும், ஆண்டவரை உயர்த்தணும், தேவ ஜனங்களோடு கூட ஐக்கியப்படணும், தேவன் சபைக்கு கொடுத்திருக்கிற தரிசனத்திற்காக ஜெபம் பண்ணணும், தரிசனத்தை நிறைவேற்றுறதுக்கு செயல்படணும். எடுத்த உடனே
முடிஞ்ச உடனே சபையை விட்டு நம்ம கடந்து போயிட்டா எப்படி தேவனுடைய தரிசனத்தை எப்படி நிறைவேற்ற முடியும்? இந்த அம்மா கர்த்தருடைய ஆலயத்திற்கு, இந்த பைபிளில் சொல்லப்படுது பாருங்க, 37வது வசனத்தில், ஏறக்குறை 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி என்ன செஞ்சாங்களா? ஆராதனை செய்து கொண்டிருந்தார்கள். அப்போ அவர்கள் எவ்வளோ பக்தியாக வாழ்ந்துருக்காங்க பாருங்க. தன்னுடைய கஷ்டம் கசப்பான வாழ்க்கை இதெல்லாம் அவங்க உதறி தள்ளிட்டு பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு அவங்க வாழ்க்கையை ஜெபத்திலும் தேவ சமூகத்திலும் கழித்தார்கள். அதனால் என்ன நடந்ததுக்கு தெரியுங்களா? அவர்கள் மூலமாக 38வது வசனம் சொல்லப்படுகிறது, அவளும் அந்நேரத்திலே வந்து நின்று, நல்லா கவனிக்கணும், அவளும் அந்நேரத்தில் வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமே மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினாள். மூன்றாவது பார்த்தீங்கன்னா, கர்த்தரின் வார்த்தையில் நிரப்பப்பட்டிருந்தாங்க. தேவ சமூகத்தில் இருக்கிறதான தேவ பிள்ளைகள் தான் கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படும். புரியுதுங்களா? அந்த வார்த்தை இந்த அம்மாக்குள்ள ஆண்டவர் வைத்திருந்தார். முதிர் வயதாக இருக்கிற அப்படி சொல்லி பேசாத இருக்கக்கூடாது. முதிர் வயதாக இருக்குது, இந்த சமுதாயம் என்ன எதுவும் நான் பேசுகிற வார்த்தையை கேட்க மாட்டாங்க என்று சொல்லக்கூடாது. முதிர் வயது உள்ளவர்களுக்கு ஆண்டவர் அநேக அனுபவங்களை கொடுத்துருக்கிறார், நிறைய கற்றுக் கொடுத்துருக்கிறார். வேதத்தை கற்றுக்கொண்டிருக்கிறீங்க, உங்களுக்கு நல்ல தாளந்துகள் இருக்குது. அப்போ இவைகளை அப்படியே நீங்கள் என்ன செஞ்சுக்கூடாது? அடக்கி வச்சிருக்கூடாது. முதிர் வயது உள்ளவங்க யாருக்கு போதிக்கணும்? இளம் தலைமுறைக்கு போதிக்க வேண்டும். நல்ல விஷயங்களை நம்ம போதிக்க வேண்டும். ஒருவேளை இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் அதை கேட்காத தள்ளலாம், அது அவர்கள் எடுத்துக்கொண்டுக்கிறதான விதம். ஆனால் நம்ம செய்ய வேண்டிய வேலை என்ன சொல்லுங்க? அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். நீங்கள் நினைக்கிறீங்க நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டியது அந்த பிள்ளைகள் எதிர்காலத்தில் எப்படி பணம் சம்பாதிக்கணும், எப்படி ஒரு சமையல் செய்யணும். நான் கட்டி கொடுக்குற இடத்துல என் பிள்ளை போனால் என்ன செய்யணும்? கெட்ட பேர் வாங்கக்கூடாது. எப்படி டீ போடணும், எப்படி காஃபி போடணும், எப்படி பர்கர் பீஸா செய்யணும். யூடியூப்லாம் நம்ம எல்லாம் கற்றுக் கொடுக்குறோம். இதை பாரு, இதை செய், நீ இப்பயே சமை. இல்லைன்னா யாரை வெக்கப்படுத்துவாங்க? என்ன வெக்கப்படுத்த, என்ன பிள்ளை வளர்த்துன்னு கேட்பாங்க. அன்றைக்கு நான் தலையை குனியக்கூடாது, இப்படி தான் நினைக்கிறோம். ஆனால் எந்த பிள்ளைக்கும் உன் பிள்ளைக்கு எப்படி வாழணுன்னு கற்றுக் கொடுக்கணும், எப்படி ஜெபிக்கணும், எப்படி வேதத்தை தியானம் பண்ணணும், கர்த்தருக்கு எப்படி பிரியமாக நடக்கணும், எப்படி ரட்சிக்கப்படணும், இதை நம்ம கற்றுக் கொடுத்துருந்தா அந்த பிள்ளை எதிர்காலத்தில் பணம் முக்கியம் கிடையாது, இந்த வாழ்க்கை தான் அந்த பிள்ளைகளை உயர்த்தும். அல்லேலூயா. அப்போ பெரியவர்களுடைய ஆலோசனை கண்டிப்பாக நீங்களும் நானும் கொடுக்கணுங்க. இந்த அம்மா தீர்மானம் பண்ணிச்சு, வயதாகி விட்டது என்று சொல்லி நினைக்கல, நான் பேச போகிறேன். அல்லேலூயா. நான் பிரசங்கம் பண்ண போகிறேன். ஏன்னா நான் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்தேன், கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கிறேன். நான் ஜெபிக்கிற மகள், ஆராதிக்கிற மகள், உபவாசிக்கிற மகள். எனக்குள்ளே இருக்குது கர்த்தருடைய வார்த்தை, எனக்குள்ள வெளிப்பாடு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், வரத்தை கொடுத்திருக்கிறார். அதை அடக்கி கொண்டு நான் இருக்க மாட்டேன், அதை மற்றவர்களுக்கு நான் அறிவிக்க போகிறேன். அதனால இந்த அண்ணாலும் அந்த நேரத்தில் வந்திருந்தா. அப்படி என்றால் சிமியோன் என்றதான ஒரு தீர்க்கதரிசி கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து இயேசு கிறிஸ்துவை குறித்து வரும் காரியத்தை குறித்து அறிவிக்கும் போது இந்த அம்மாவும் கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ளே வந்தாங்க. அந்நேரத்தில் வந்து சொன்னால் அப்போ எங்கேயோ போயிருக்கிறாங்களா இல்லையா? சிலர் நினைக்கிறாங்க அவங்க கர்த்தருடைய ஆலயத்தில் அப்படியே என்ன செஞ்சாங்க, உட்காந்துக்கிட்டே இருந்தாங்க. அப்படி இல்லை. அவர்கள் நேரம் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் தேவனுடைய ஆலயத்துக்கு போவதே ஒரு வேலையாக வச்சுருந்தாங்க. அல்லேலூயா. அவங்க வாய்ப்பெல்லாம் எதுக்கு பயன்படுத்தினாங்க? கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகணும். எத்தனை பேர் அந்த மாதிரி ஒரு வாஞ்சை இருக்குது? கர்த்தருடைய ஆலயத்தை போய் பார்க்கணும், கர்த்தருடைய ஆலயத்தில் நான் ஜெபிக்கணும், உட்கார்ந்து ஜெபம் பண்ண போகிறேன், கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறேன், எல்லாரோட ஐக்கியப்பட போகிற அந்த வாஞ்சோடு இந்த அம்மா இருந்ததுனால இந்த அம்மா ஒரு அதிசயத்தை பார்க்குது. என்ன தெரியுங்களா? எதற்காக இந்த அம்மாவுக்கு கர்த்தர் வாழ்க்கையை கொடுத்தாரோ, எதற்காக பிரித்தெடுத்தாரோ, எதற்காக பக்தியை கொடுத்தாரோ, எதற்காக அந்த விசுவாசத்தை கொடுத்தாரோ, இந்த பாடுகளுக்கு மத்தியில் டிப்ரெஷனான ஒரு வாழ்க்கை வாழ்கிற நேரத்தில் மனம் கசந்து போய் என் புருஷனும் இல்லை யாரும் இல்லை, எனக்கு ஒரு தனி நபராக நான் இருக்கிறேன்ற வேதனையில் இருக்கிற இந்த மகளுக்கு ஒரு புதிய பலனை கர்த்தர் கொடுத்தார். காரணம் என்ன கேட்டீங்கன்னா, அந்த அம்மாவுடைய நோக்கம் கர்த்தரை மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். அந்த அம்மாவுடைய வாஞ்ச, நான் இயேசுவை நான் பார்க்க வேண்டும். அல்லேலூயா. இயேசுவை பார்த்தாங்களா இல்லையா?
அந்நேரத்தில் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்தாதான் இயேசுவை பார்க்க முடிஞ்சது. அவளும் அங்கே வந்திருந்தாள். இயேசு கிறிஸ்துவை பார்த்தபோது அந்த அம்மா என்ன சொல்றாங்க? எருசலேமிலே மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் என்ன செஞ்சாங்க? அவரை குறித்து பேசினார்கள். அப்ப அவரை குறித்து ஒரு நாள் பேசல, அவரை குறித்து ஆங்கிலத்தில் சொல்லப்படுது அவர்கள் பேசிக்கொண்டே இருந்தார்களாம். யாரு? இந்த அம்மா எல்லாருக்கும் இந்த சுவிசேஷத்தை அறிவித்து கொண்டே இருந்தாங்க. யாருக்காக? அவர் வருகைக்காக காத்து கொண்டிருந்தாங்க. இன்றைக்கு ஜனங்கள் அநேகர் அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. அந்த காலத்தில் அன்னாள் வாழ்ந்த காலகட்டத்தில் ரோம ஆட்சியினுடைய அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. அநேக ஆசாரியர்கள் வேதபாரருடைய அந்த ட்ரெடிஷனில் கட்டப்பட்டிருக்கிறாங்க. விடுதலை இல்லை, உண்மையான ரட்சிப்பு இல்லை. ஜனங்கள் ஆவியில் கர்த்தரை தேட முடியல. ஆனால் ஆண்டவரை தேடுகிற ஒரு மக்கள் என்ன செய்கிறாங்களா? எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. கர்த்தருக்கு பயந்த மக்கள் ஆண்டுடைய வருகை எப்போது வரும், மேசியா எப்போது வெளிப்படுவார், அன்றைக்கு நமக்கு ஒரு விடுதலை கிடைக்குமே, ஒரு ஃப்ரீடம் கிடைக்குமே என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இந்த ஃப்ரீடத்தை, இந்த விடுதலையை இந்த அம்மாவோட கண்களில் இயேசு கிறிஸ்து பார்த்த உடனே ஆண்டவர் அந்த மகளுக்குள்ள வெளிப்பாட கர்த்தர் கொடுக்க ஆரம்பிச்சார். யாரை குறித்து பேசுறாங்க? இயேசு கிறிஸ்து குறித்து பேசுறாங்க. இன்றைக்கு அநேகருடைய இருதயம் இருளடைந்து போயிருக்குது, வெளிச்சம் இல்லாத இருக்கிறாங்க. இன்றைய மக்கள். ஆண்டவர் பேதுருவை பார்த்து, சீஷர்களை பார்த்து சொல்றார், என்னை குறித்து இந்த மக்கள் எல்லாம் என்ன சொல்லுகிறார்கள் அப்படின்னு கேட்கும்போது பலர் பலவிதமாக சொன்னாங்க. ஆனால் பேதுரு சொல்றார், நீ யாரு? நீ தேவனுடைய குமாரன். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, ரத்தமும் மாமிசமும் இதை உனக்கு வெளிப்படுத்தல, என்னுடைய ஆவியானவர் தேவன் உனக்கு நினைச்சாரு வெளிப்படுத்திருக்கிறார். இந்த அன்னாளை போல அநேகர் காத்து கொண்டிருந்தாலும் இந்த அன்னாள் கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள வந்ததினால கர்த்தர் அந்த மகளுக்குள்ள அந்த வெளிப்பாடை கர்த்தர் கொடுத்தார். அந்த வெளிப்பாடை பெற்ற, வேத வசனத்தை பெற்ற, வார்த்தையை பெற்ற இந்த அம்மாவால சும்மா இருக்க முடியல, சுவிசேஷத்தை அறிவிக்கணும். அல்லேலூயா. இந்த கிறிஸ்மஸ் நாள் நீங்களும் நானும் சும்மா இருக்கிறதுக்காக கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரல. உங்க வாழ்க்கையில தேவனுடைய சமூகத்தில் ஏன் காத்து கொண்டிருக்கிறோம்? ஏன் கிருபை பெற்றிருக்கிறோம்? ஏன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்? ஏன் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறோம்? மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும், நற்செய்தி அறிவிக்க வேண்டும். கிறிஸ்து பிறந்திருக்கிறார். அவனுடைய வருகைக்காக காத்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையை, உன் கட்டுகள் அறுக்கப்படுது, பாவங்கள் நீங்குவதற்கு, இருள் நீங்குவதற்கு நீங்களும் நானும் கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஒரு நேரம் வந்திருக்கிறது. அதை புறப்பட்டு போய் செய்ய வேண்டும். அல்லேலூயா. ஒரு நபர் கேட்கிறார், நீங்க ஏன் எனக்கு சொல்றீங்க? இந்த சுவிசேஷத்தை ஏன் எனக்கு சொல்றீங்க? நான் கேட்டேனா? யார் உங்களுக்கு பர்மிஷன் கொடுத்தது? நாங்க சொன்னோம், பரலோகத்தின் தேவன் பர்மிஷன் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. சொல்ல சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். நீ அவரிடத்துல போய் கேளு. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், உரைக்க சொல்லுங்க, இந்த ஜனத்திற்கு ரட்சிப்பு உண்டாயிருக்குது. சீசர்களுக்கு சொல்லுங்க, அவர் மரித்து உயிரோடு கூட இருந்திருக்கிறார். மேய்ப்பர்களுக்கு சொல்லுங்க, நான் பெத்லகேமில் ஒரு மீட்பர் பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. இதை சொல்லுகிற ஒரு நேரத்தில் இருக்கிறோம். இன்றைக்கு நீங்களும் நானும் வாழுகிறது 2000 ஆண்டுகளுக்கு முன்னே இல்லை. இப்போ வாழுகிற காலம் என்ன தெரியுங்களா? இயேசு கிறிஸ்து 2வது முறையாக வரப்போகிறார். இந்த அவர் வருகையில் என்ன நடக்க போகுது தெரியுங்களா? இப்போ எல்லா இடத்துலையும் விசுவாச போராட்டம் நடந்துட்டு இருக்குது. ஒரு நெருக்கம் உண்டாகி கொண்டு இருக்குது. இப்போ நமக்கு ஒரு விடுதலை எதிலிருந்து வர வேண்டும் சொல்லுங்க? அதிகாரிகள் நெருக்கிறார்கள், கர்த்தருடைய ஜனங்கள் நெருக்கப்படுகிறார்கள், உபத்திரவப்படுகிறார்கள். இதெல்லாம் எதுக்கு அடையாளம்? அன்னாள் அன்றைக்கு நெருக்கப்பட்டது யாரு? அன்னாள் காலத்தில் நெருக்கினது யார்? இயேசு கிறிஸ்து பிறக்கிற காலத்தில் நெருக்கினது ரோம ஆட்சி, மத குருக்கள். ஆனால் இன்றைக்கு நம்ம நெருக்கிறது யாரு? உங்களுக்கு தெரியும். சில காரியங்களை நம்ம நினைச்ச முடியாது, சொல்ல முடியாது. இன்றைக்கு சிறுபான்மையில் நெருக்கப்படுகிறார்கள். இந்திய தேசத்தில் நீங்களும் நானும் ஜெபிக்க வேண்டியது, ஆண்டவரே நீர் வரப்போகிறீர், நாங்கள் அதற்குள்ளாக என் ஜனங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும், கிறிஸ்துவை அறிவிக்க வேண்டும். அந்த நோக்கத்துக்காக கர்த்தர் நம்ம அழைத்திருக்கிறார். சாதாரணமான கிறிஸ்துமஸுக்கு நம்ம வரல, அன்னாளை போல குணமுள்ளவர்களாக நம்ம எழும்பணும். 3 காரியத்தை நம்ம அன்னாள் இடத்துலேருந்து கற்றுக்கொண்டோம். அன்னாள் எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க? கிருபை நிறைந்தவர்கள், கர்த்தரிடத்திலிருந்து கிருபை பெற்றாங்க. அது மட்டுமல்ல, 2வது அன்னாள் தேவ சமூகத்தில் இருந்தார்கள்.
மூன்றாவது கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிறவராக இருந்தார்கள். இந்த 3 காரியம் இந்த கிறிஸ்மஸ் நாள் நம்ம செய்யணும். கடைசி காலத்தில் ஆண்டவர் உங்களுடைய விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். விசுவாசத்தை விட்டு நம்ம தூரம் போகக்கூடாது. அன்னால் விசுவாசத்தினுடைய முன்மாதிரியாக இருந்தது போல நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்து வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் அன்றைக்கு இயேசு கிறிஸ்து பிறப்புக்காக காத்து கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு 2வது வருகைக்காக காத்திருக்கிற நீங்களும் நானும் ஜெபத்தில் இருக்கணும். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் உபவாசித்து ஜெபம் பண்ணணும், வாஞ்சியாக இருக்கணும், கர்த்தரை தேடணும். அந்த எண்ணத்தோடு இருந்தால் உங்களுடைய ஊழியத்தை யாராலும் தடை பண்ண முடியாது.